Hi guys. இந்த வீடியோவில் வந்து லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எபிசோட் 3. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நாம் வந்து ஷேடோ ஃபைல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி மிஸ்கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க அண்டு காமன் ஸ்வீட் அப்யூசஸை வந்து பார்த்தோம். அதாவது என்விரான்மெண்ட் பாத் அண்ட் பெர்மிஷன்ஸ் அப்யூஸ் எப்படி பண்ணணும்னு. இந்த எபிசோடில் வந்து சீக்ரெட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் காமன் க்ரான் ஜாப் மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரைஹாக்மியில் வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஃபீச்சர் நான் நோட்டீஸ் பண்ணது வந்து இந்த அட்டாக் பாக்ஸ். இந்த அட்டாக் பாக்ஸ் மூலமாக நாம் வந்து ஒரு விஎன்சி கனெக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம் ட்ரைஹாக்மிலேயே. ஒரு வர்ச்சுவல் மிஷின் ஒரு ஒரு WSL எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பதில் ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கே டெடிக்கேட்டடான ஒரு அட்டாக் பாக்ஸ், இதுக்கு ஒரு ஐபி இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய விக்டிம் மிஷினை வந்து அட்டாக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்னுடைய ஐபி வந்து பார்த்தோம்னா ஐபி அட்ரஸ் என்னுடைய ஐபி வந்து 10.10.241.33. ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீக்ரெட்ஸ் இதுக்கு வந்து 3 எக்ஸசைசஸ் இருக்குது லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இந்த மிஷினில். இங்கே வந்து பார்த்தோம்னா பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் கீஸ் அப்படின்னு இருக்குது. ஹிஸ்ட்ரி ஃபைல்ஸ் இருக்குது, கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்குது, SH கீஸ் இருக்குது. அதை தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா பாஸ்வேர்ட்ஸ் ஆர் எனிதிங். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஃபைல். நாம் வந்து இப்போது விக்டிம் மிஷினுக்கு SH எடுக்கலாம். SH யூசர் அட் அந்த விக்டிம் ஐபி 10.10.97.17 10.10.97.17 பாஸ்வேர்ட். இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மிஷினை வந்து பான் பண்ணி ஒரு யூசர் ப்ரிவிலேஜ்டு செஷனை வந்து உங்களால் பான் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹேக் த பாக்ஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயும். ஹோம் டைரக்டரியோடைய கம்ப்ளீட் ஃபைல்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், LS-LA. அது மட்டும் இல்லாமல் ஹிடன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே வந்து முக்கியமான ஃபைல் வந்து பேஷ் ஹிஸ்ட்ரி. இதை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு யூசருடைய கமெண்ட்ஸ் வந்து பேஷ் ஹிஸ்ட்ரி, அதாவது .bash history ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எய்தர் நீங்கள் வந்து அதை கேட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஹிஸ்ட்ரி கமெண்டை வந்து டைப் பண்ணால் அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்படி நாம் வந்து பார்க்கும்போது அந்த கமாண்ட் லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் வந்து MySQL வந்து ரன் பண்ணியிருக்கான். ஹோஸ்ட் அண்ட் யூசர் யூசர் வந்து ரூட் அண்ட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கமாண்ட் லைன்லேயே டைப் பண்ணியிருக்கான். எப்போவுமே பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கமாண்ட் லைனில் வந்து டைப் பண்ணவே கூடாது, ஏன்னா ஹிஸ்ட்ரி ஃபைலில் ஸ்டோர் இருக்கும். அண்ட் இது ஒரு ரீசன் அண்ட் இன்னொரு ரீசன் இருக்குது, அது க்ரான் ஜாப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஃபைல்ஸை வந்து பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஃபைல்ஸை நீங்கள் வந்து கேட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் லினக்ஸ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா நிறைய சர்வீசஸ் ரன்னிங்கில் இருக்கும், ஆர் எனி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஆப்ட் டைரக்டரியில் இருக்கலாம். கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கலாம், ஆர் ஏதாச்சும் கீஸ் இருக்கலாம், ஆர் API கீஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து LS-ETC டைரக்டரியில் என்னென்ன சர்வீசஸோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் SH ஆர் FTP, இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு லுக் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து OpenVPN-உடைய இன்ஃபர்மேஷனை வந்து வச்சுருக்காங்க இங்கே கான்ஃபிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. OpenVPN வந்து இங்கே இருக்குது. myvpn.openvpn. இங்கே வந்து அதை வந்து கேட் பண்ணி பார்த்தோம்னா
இங்கே auth user pass etc openvpn auth.txt அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து OpenVPN யூஸ் பண்ணல, கான்ஃபிகர் பண்ணலன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஹேக் த பாக்ஸ் அண்ட் இந்த ட்ரைஹேக்மி OpenVPN ஃபைலுக்கு கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாகின் பண்ணிவிடும். ஸோ அது ஏன்னா உங்களுக்கு வந்து அத்தன்டிகேஷன் வந்து அவங்க வந்து கான்ஃபிகர் பண்ணல. சப்போஸ் அவங்க அத்தன்டிகேஷன் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வரும். அந்த பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து பாஸ் பண்ணணுன்னா இந்த auth user pass அப்படிங்கிற கமாண்டை வச்சு தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த auth user pass இருக்குது. அண்ட் அந்த பாஸ்வேர்ட் ஃபைல், ஸோ அதுக்கு cat etc openvpn auth.txt இங்கே வந்து பார்த்தோம்னா ரூட் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸ்போஜர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட்டான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து தேடணும். எதர் நீங்கள் வந்து grep பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து காமனாக யூசர் டைரக்டரியிலேருந்து அண்ட் தென் ரூட் டைரக்டரிக்கு போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் வந்து SSH கீஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இது சிம்பிளான கமெண்ட்ஸ் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு யூசர் டைரக்டரியில் ls-la தட்டின உடனே .sh டைரக்டரி இருக்கும். அண்ட் அந்த SSH டைரக்டரியில் ஏதாச்சும் கீஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வேறு லொக்கேஷனில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஹேக் த பாக்ஸ் மிஷின் சால்வ் பண்ணும்போது இல்லை நிறையா CTF மிஷின்ஸில் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க இந்த மாதிரி SSH கேஸை. ஒன் ஆஃப் தி லொக்கேஷன்ஸ் வந்து பேக்கப்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அவர் பேக்கப்ஸை வந்து பார்க்குறது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கப்ஸை வந்து ஒரு செக்லிஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ls opt டைரக்டரியில் கூட ஒரு கண் இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து அந்த SSH கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபைண்ட் கமெண்ட் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் ரூட்லேருந்து நேம் ஆத்தரைஸ்ட் கீஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து டெவ்னலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், எரர்ஸ் எல்லாம். ஸோ ஆத்தரைஸ்ட் கீஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்க்கலாம். ஆர் நீங்கள் வந்து டைரெக்டாக IDRSAவை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், நேம் IDRSA. ஸோ இதையும் நீங்கள் வந்து டெவ்னலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க எரர்ஸை. ஸோ இன்கேஸ் எங்கேயாச்சும் வேறு இடத்துல IDRSA வந்து வச்சுருந்தா உங்களுக்கு வந்து SSH கேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். அண்ட் நான் பர்சனலாக சில திங்ஸ் பண்ணுவேன். அதாவது எந்த ஒரு ஃபோட்டோலும் கிடைக்கலன்னா நான் வந்து டைரெக்டாக grep பண்ணுவேன். grep-i பாஸ்வேர்ட் ஆர் சம் API கீஸ், ஏதோ கேரக்டர் மேப்பிங் தப்பாக இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த க்ரெடென்ஷியலுக்கு சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரிகர்சிவாக grep பண்ணுவேன் ஒரு பர்டிகுலர் மிஷினில், அதாச்சு எந்த ஒரு ஃபுட்ஹோல்டு கிடைக்கலன்னா. ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் சீக்ரெட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் க்ரான் செக்ஷனுக்கு போகலாம். க்ரான் டேப். சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ரான் ஜாப்ஸ் அண்ட் க்ரானை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு தெரியலன்னா என்னுடைய லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ க்ரான் டேப்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்ட் ஆர் ப்ரோக்ராமை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஆஃப் டியூரேஷன்ஸ், அதாவது இந்த நாள் இந்த டைம் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து க்ரான் ஜாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக ஒரு யூசருடைய க்ரான் ஜாப்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து க்ரான் டேப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த க்ரான் டேப் கமாண்டில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ -l லிஸ்ட் யூசர்ஸ் க்ரான் டேப். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் யூசர் அப்படிங்கிற யூசருக்கு எந்த ஒரு க்ரான் ஜாப்ஸும் க்ரியேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வேறு யூசர்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேறு யூசர்ஸ் எல்லாம் எந்த க்ரான் ஜாப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கா. ஸோ இதை வந்து பார்க்கணுன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு டூல் இருக்குது. இது ஆக்சுவலாக ட்ரைஹேக்மியில் வந்து சொல்லலை. நான் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூடட் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ PSPy அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நீங்கள் வந்து GitHubல வந்து டவுன்லோட் பண்ணலாம். எதர் 32 பிட் வெர்ஷன் இருக்குது அண்டு 64 பிட் வெர்ஷன் கூட இருக்குது. ஸோ இந்த PSPy வந்து என்ன பண்ணோன்னா இந்த ரூட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஒரு க்ரான் ஜாப்ஸ். ஸோ நார்மலாக நாம் வந்து இது வந்து க்ரான் டேப் கமெண்ட் மூலமாக பார்க்க முடியலைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த PSPy கமெண்ட் மூலமாக ரூட் ப்ராசஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட்
க்ரான் ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கேட் இடிசி க்ரான் டேப். ஸோ இந்த இடிசி க்ரான் டேப்பில் வந்து குளோபல் க்ரான் ஜாப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிஸ்டம் லெவல் க்ரான் ஜாப்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமாக பார்த்தோன்னா 2 க்ரான் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து override.sh அண்ட் இன்னொன்று வந்து யூசர் லோக்கல் பின் compress.sh. ஸோ இது வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ரூட் யூசர், அதாவது ரூட் ப்ரிவிலேஜஸில் கூட ரன் ஆகும் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைலில் வந்து பார்க்கணும், அதாவது அந்த பர்டிகுலர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுது. ஸோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் எங்கே இருக்குன்னு. ஸோ ஃபைண்ட் ரூட்டில் இருந்து நான் நேம் override.sh. ஸோ இதை வந்து டெவ்னலுக்கு ஓகே. ஸோ யூசர் லோக்கல் பின் override.sh இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. ஸோ யூசர் லோக்கல் பின் override.sh. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எக்கோ டேட் டெம்ப் யூஸ்லெஸ். ஸோ டெம்ப் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஃபைலுக்கு டேட்டோடைய அவுட்புட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த டெம்ப் யூஸ்லெஸ்ஸை வந்து பார்ப்போம். ஸோ கேட் டெம்ப் யூஸ்லெஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா டேட் கமெண்டோடைய அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 01ன்னு இருக்குது. அதாவது எவ்ரி மினிட் வந்து க்ரான் ஜாப் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே ஹேஷ்டிக்கில் இருக்குது. ஸோ அதனால் எவ்ரி மினிட் வந்து ரன் ஆகும். எவ்ரி டே எவ்ரி ஆர் பேசிக்கலாக எவ்ரி மினிட் நீங்கள் வந்து ரன் பண்ணணுன்னா ஹேஷ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துல. அண்ட் அந்த ஃபைலோடைய பெர்மிஷன் வந்து பார்க்கலாம். அதாவது நிஜமாகவே இது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் தான் ரன் ஆகுதா அண்ட் ரூட் தான் க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ lsfnl கமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரூட் யூசர் தான் க்ரியேட் பண்ணுறான். ஸோ அதை வந்து ஓவர்ரைட் பண்ணால் அந்த பர்டிகுலர் override.shல நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து போட்டால் கண்டிப்பாக ரூட் ப்ரிவிலேஜஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைலுக்கு ரைட் பர்மிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வேறு யூசர்ஸ் எல்லாம் ரைட் பண்ண முடியுமா. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் லோக்கல் பின் override.sh. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட் ரைட்டபுளாக இருக்குது அண்ட் இது வந்து ரூட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ நம்மளுடைய கஸ்டம் கமெண்ட்ஸை வந்து அதில் வந்து ஓவர்ரைட் பண்ணலாம். ஸோ விம் ஓப்பன் பண்ணலாம். விம். ஸோ நான் வந்து காப்பி பின் பேஷை வந்து நான் வந்து டெம்ப்புக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பின் பேஷ் டெம்ப் ரூட் பேஷ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்வீட் பைனரி வந்து செக் பண்ணணும். ஸோ டெம்ப் ரூட் பேஷ். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா, அதாவது டேட் வந்து இப்போ வந்து பார்ப்போம் டைம் வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 04ன்னு இருக்குது. ஸோ 01க்கு எக்ஸிக்யூட் ஆகும். மேபி நான் ரைட் பண்ண டைமுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கலாம். எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபைல் இருக்கான்னு. ஸோ ட்ரைஹாக்மேல இருக்கிற அட்டாக் பாக்ஸ் வந்து ஒன்லி 1 ஹவருக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்குது. ஸோ திடீர்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ரீ யூசருக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும் தான் உங்களால் அட்டாக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணணுன்னா ப்ரீமியம் யூசர் ஆகணும். ஓகே, வர்ச்சுவல் மிஷின்லேயே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ விட்ட இடத்த பிடிக்கலாம். ஸோ கேட் இடிசி இது வந்து பார்த்துருந்தோம். க்ரான் டேபில் சிஸ்டம் வைட் க்ரான் டேப்ஸை வந்து பார்க்குறோம். அண்ட் override.sh வந்து எவ்ரி மினிட் ரன் ஆகுது. அதாவது எல்லாமே ஹேஷ்டிக்கில் இருக்குது. ஸோ இட் இஸ் ரன்னிங் எவ்ரி மினிட். ஸோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபைண்ட் நேம் override.sh இதை வந்து டெவ்னலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எரர்ஸை. ஸோ டெவ்னல். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா யூசர் லோக்கல் பின் override.sh இருக்கு. ஸோ பின் லோக்கல் பின் override.sh. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நாம் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருந்தோம். காப்பி பின் பேஷ் வந்து டெம்ப் ரூட் பேஷ்க்கு காப்பி பண்ணோம். அண்ட் தென் இதை வந்து ஸ்வீட் பைனரியாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாம். ஸோ இப்போ வந்து lsfnl டெம்ப் காப்பியாக இருக்கா. அதாவது க்ரான் ஜாப் வந்து ரன் இருந்தால் இது வந்து காப்பியாக இருக்கும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பேஷ் வந்து ரூட் வந்து காப்பி பண்ணி அதை வந்து ஸ்வீட் பைனரியாக நாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸ்வீட் பைனரியை செட் பண்ணலன்னா நம்ம ரன் பண்ணாலும் நம்மளுடைய யூசர் ப்ரிவிலேஜில் தான் பேட்ச் ரன் ஆகும். ஸோ ரூட் வந்து கிடைக்காது, அதாவது ரூட் ப்ராம்ப்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நாம் வந்து ஸ்வீட் பிட்டை வந்து செட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நாம் டெம்புக்கு போயிட்டு ரூட் பேஷ் -p நீங்கள் வந்து கொடுக்கணும். இதாவது ப்ரிவிலேஜஸை வந்து ரீட்டைன் பண்ணிக்கும், அதாவது எஃபெக்டிவ் யூசர் ஐடிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரூட் பேஷ் ரூட் ப்ராம்ப்டில் வந்து இருக்கும் who am I ரூட். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு க்ரான் மிஸ்கான்ஃபிகரேஷன். அதாவது ரூட் யூசரோடைய க்ரான் ஜாப் அந்த ப்ரோக்ராம் வந்து வேர்ல்ட் ரைட்டபிளாக இருக்குது, அண்ட் தென் அது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ்லையும் ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ முக்கியமாக இது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து பிஎஸ்பிஒயை வந்து ரன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நான் கடைசியில், அதாவது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பிளேலிஸ்ட் முடியும் போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 3 to 4 வீடியோஸ் இருக்குது இன்னும். ஸோ அதை முடிச்சுட்டு கடைசியாக ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கான சில டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் ப்ரிவ்யூ செக்கர் இருக்குது, நிறைய எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, லின்பீஸ் அது இதுன்னு, அண்ட் பிஎஸ்பிஒய் இது கூட நான் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குது அந்த பர்டிகுலர் க்ரான் டேப்பில். இங்கே வந்து பார்த்தோன்னா பாத் வந்து ஹோம் யூசரில் இருக்குது, அண்ட் override.sh இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு அப்சல்யூட் பாத் வந்து கொடுக்கல. அப்சல்யூட் பார்த்தோன்னா இப்படி கொடுக்கணும், யூசர் லோக்கல் பின் compress.sh. இங்கே வந்து அப்சல்யூட் பாத் வந்து இல்லை. ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எபிசோட் 2ல். பாத் வந்து ப்ராப்பராக செட் பண்ணலன்னா நாம் வந்து நம்மளுடைய கஸ்டம் டைரக்டரியில் வந்து இதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம்னா ஹோம் யூசர் override.sh அப்படிங்கிற ஃபைலை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தால் அந்த ஃபைல் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த யூசர் லோக்கல் பின்னில் இருக்கிற override.sh வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எப்போவுமே அப்சல்யூட் பாத்தை வந்து கொடுக்கணும். அண்ட் தென் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச க்ரான் டேப்பில். ஸோ இந்த 3 திங்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினா ஓகே, கடைசியாக நீங்கள் வந்து பிஎஸ்பிஐ வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.